வாங்க, இன்னைக்கு நாம ஒரே ஒரு தேதியையும் அது எப்படி சில பெரிய மேதைகளை ஒன்னு சேர்க்குதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 7 இந்த ஒரு நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் யோசிச்சிருக்கீங்களா? காரணம், உலகத்தையே ஒரு புது கோணத்துல பார்த்தவங்கள இந்த தேதி இணைக்குது. வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைம் டிராவல் பண்ண போறோம். ஆனா எப்பவும் இதே ஏப்ரல் 7ல தான் இருப்போம். ஒரு மாடர்ன் பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ற ஃபுட் இல்ல பார்சல் எப்படி கரெக்டா ஃபாஸ்டஸ்ட் ரூட்ல வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான பதில் லியோனட் கேண்டோரோவிச் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட இருந்து தான் தொடங்குது. இவர்தான் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட ஃபவுண்டர். அதாவது கம்மியான ரிசோர்ஸ் வச்சு பெஸ்ட் ரிசல்ட் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்றது. இந்த ஐடியாவை வச்சு ஃபேக்டரி ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்னு எல்லாத்தையும் ரொம்ப எஃபிஷியன்ட்டா மாத்தினாரு. சிம்பிளா சொல்லணும்னா, எஃபிஷியன்சிங்கிறது ஒரு ஊகம் இல்ல, அதை கணக்கு போட்டு கண்டுபிடிக்கலான்னு நிரூபிச்சார். சரி, அடுத்ததுக்கு போலாம். அதே ஏப்ரல் 7, ஆனா இப்போ வேற ஒரு மர்மத்தை தீர்க்க டைம்ல பின்னாடி போறோம். இரண்டாம் உலகப் போர் நேரம். எதிரிகளோட ரகசிய கோட்ஸ் உடைக்கிறது தான் முக்கியமான வேலை. அதை எப்படி செஞ்சாங்க? இங்கதான் என்ட்ரி ஆகிறாரு பீட்டர் ஹில்டன். பிளெச்லி பார்க்ல ஒரு கோட் பிரேக்கரா இருந்த ஒரு கணித மேதை. அவர் ஹோமோடோபி தியரியில ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது வடிவங்களோட அடிப்படை பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது. அவரோட அப்ரோச் ரொம்ப சிம்பிள். கோட்ஸும் ஷேப்ஸ் மாதிரி தான், அதுக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் ஒழிஞ்சிருக்கும். அதே தேதி, வேற வருஷம். நம்ம கடைசி கதைக்காக இப்போ வேற ஒரு கண்டத்துக்கு போலாம் வாங்க. ஒரு பழங்கால சிதைவுல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கேள்வியத்தான் கிரேசிலா சலி குரூப் எதிர்கொண்டாங்க. அவங்க தியோத்திவாக்கா நகரத்துல வேலை செஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட். அங்கிருந்த இடிபாடுகளோட ஜியோமெட்ரியை வச்சே அதோட ஒரிஜினல் பர்பஸ கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. கணக்குங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அது நம்ம வரலாற்று புரிஞ்சுக்க ஒரு மொழிதான அவங்க நிரூபிச்சாங்க. அப்போ ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு கோட் பிரேக்கர், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், 3 பேரையும் ஏப்ரல் 7 எனக்கிடும். இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை? குழப்பமான ஒரு விஷயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்னை இவங்க தேடினாங்க. அவங்களோட இந்த தேடல் தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஜிபிஎஸ், செக்யூர் கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்மள சுத்தி எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க எதை கண்டுபிடிக்க போறீங்க?